உன்னோட இந்த டிராமா பொய். இதனாலதான் நம்ம காதல் தூக்கு போட்டு செத்துச்சு. ஆனாலும் நீ திருந்தவே இல்ல, திருந்தவும் மாட்ட. எனக்கு எதுவும் தெரியாது அர்ஜுன். இந்த கல்யாணி தான். இங்க பாருடி, நான் ஒன்னும் உன் மேல இருக்கிற காதல்னால உன்னை காப்பாத்தல. உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில அதை நான் செஞ்சிருப்பேன். உன் மேல எனக்கு காதலும் இல்ல, ஒரு கத்திரிக்காய் போடலங்க, புல்ஷிட்டும் இல்ல. கையெடுத்து கும்பிடுற அர்ஜுன். நடு ரோட்ல இப்படி கத்தாத, எனக்கு அவமானமா இருக்கு. என் மேல தப்பு இல்ல, என்ன நம்பு ப்ளீஸ். எனக்கு உன்னை பார்க்கவே வெறுப்பா இருக்குடி. அர்ஜுன் ப்ளீஸ், நான் தான் இப்படி ஒரு டிராமா பண்ணேன். நான் தான் பசங்களெல்லாம் செட் பண்ணி சும்மா ஈவ் டீசிங் பண்ண வச்சேன். சத்யா வேண்டவே வேணாம், முடியவே முடியாதுன்னு எவ்வளவோ மறுத்தா. அவ மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் என் மேலதான். மரியாதை இங்க இருந்து போயிடு. எங்களுக்கு நடுவுல வரதுக்கு நீ யாரு? நான் வரக்கூடாதுதான், இது உங்க பர்சனல் தான். ஆனா என்னாலதான் இந்த தப்பு நடந்துச்சு. நான் விளக்க சொல்லியே ஆகணும். Shut up your mouth and go away from here. Go. அர்ஜுன், நீ என்ன இப்படி சிக்கல்ல விட்டுட்டியேடி. அர்ஜுன், நான் ஒரு சில உண்மைகள் உங்ககிட்ட சொல்லணும். சத்யா உங்ககிட்ட சொல்ல மாட்டா, நான் சொல்றேன். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு எதையாவது உதறி கொட்டாத. முடியாதுங்கிறது போடி. அர்ஜுன், தேவி அக்காவை உங்க அம்மா டார்ச்சர் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சது. பேசாம இருடி. நீ சும்மா இருடி. ஆனா அந்த பென்ட்ரைவ் திருடு போயிடுச்சு. அந்த ஆதாரத்தை உங்ககிட்ட காட்ட முடியலன்னு சத்யா ரொம்ப வெக்ஸ் ஆகி இருந்தா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காகவும் நீங்க இன்னும் அவளை லவ் பண்றீங்கன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த டிராமாவே பண்ணேன். வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நீ இவளோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். என் அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீயும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு டிராமா போடுறியா? தொலைச்சிருவா உன்னை. அர்ஜுன், ஏன் பேச்சுதான் நீ கேட்க மாட்டேங்கிற? அவ பேச்சியாவது கேளு. அவ சொல்றது உண்மை. உண்மையாவே என் அம்மா மேல தப்பு இருந்துச்சுன்னா இந்த ஆதாரம் கிடைச்சது, ஆனா அது தொலைஞ்சிருச்சுன்னு மேல மேல புடுங்கி தொலைக்காத. உனக்கு நான் ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள ப்ரூவ் பண்ணு. இல்லனா டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. உன்னை என் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. செத்து செத்து பொழைக்கிறேன். என்னைக்கு நீ எனக்கு துரோகம் பண்ணது தெரிஞ்சதோ அப்ப இருந்தே நான் பிசினஸ்ல நஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன். அன்னையில இருந்தே நான் குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். நிம்மதி இல்லாம பைத்தியமா அலைறேன். நீ என்னை விட்டு பிரிஞ்சு தொலைஞ்சு எக்கேடுக்கிட்டு போனாலும் எனக்கு பரவாயில்லன்னு இருக்குது. அந்த அளவுக்கு நீ என்ன பாடாப்படுத்துற. உனக்கு எப்படி தொலைச்சு தலை முழுகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. எதுக்கு இப்ப அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரியுது அர்ஜுன். ஆனா இதுக்கு ஒரு வாரம் டைம். ஒரு வாரத்துல என்னால ஆதாரத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது. உனக்கு எதையும் என்னால நிரூபிக்கவும் முடியாது. அப்ப என்ன பண்ண போற? நான் உன்னை விட்டு போயிடுறேன் அர்ஜுன். என்ன? Come on, repeat. Repeat. நான் உன்னை விட்டு நிரந்தரமா போயிடுறேன் அர்ஜுன். அது அப்பாடா. At last some golden words. சத்யா, பைத்தியம் மாதிரி வளராத. நிஜமாதானா இல்ல மறுபடியும் பொய்யா? இதுவும் டிராமாவா? இது பொய் இல்ல, டிராமாவும் இல்ல. நான் நிஜமாவே போறேன். வாழ்க்கையில நீ எனக்கு செய்ய போற ஒரே ஒரு நல்ல விஷயம் எதுன்னா சத்தியமா அது இதுதான். நீ இப்ப சொன்னதுதான். இத நீ செஞ்சா என்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்திலே வேற யாரும் இல்ல. செஞ்சிரு, உடனே செஞ்சிரு. தள்ளுறே. வா. அவர்கிட்ட என்னடி உளறிட்டு இருக்க?
உன்னை அப்படியே பலார்னு ஒரு அரை விடலான்னு கோவம் வருது எனக்கு. அடிடி அடி, நீ ஊத்தி தான் பாக்கி, நீயும் அடி. சாரி சத்யா, இந்த பிரச்சனையே என்னாலதான். என்ன மன்னிச்சிடு. ஆனா தயவு செஞ்சு அர்ஜுனை மட்டும் விட்டு போயிடாத. இல்லடி, நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் அவன் என்ன வெறுப்பான், என்ன கதற வைப்பான். ஆனா என்னால இனிமே நிம்மதியா இருக்க முடியாது. அத நினைச்சு அவனால நிம்மதியா இருக்க முடியாது. நான் அவனை விட்டு போறதுதான் நல்லது. நான் போறேன். ஏய், எங்கடி போவ? எங்கேயோ போறேன். எப்படியோ போறேன். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்னைக்கு நீ எனக்கு துரோகம் பண்ணது தெரிஞ்சதோ அன்னையில இருந்தே நான் பிசினஸ்ல நஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன். அன்னையில இருந்து நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிம்மதி இல்லாம பைத்தியக்கார மாதிரி அலையிறேன். நான் உன்னை விட்டு போயிடுறேன் அர்ஜுன். ஹே, என்னது? கமான், ரிப்பீட் ரிப்பீட். நான் உன்னை விட்டு நிரந்தரமா போயிடுறேன் அர்ஜுன். கோயில் நடைய சாத்த போறோம், எல்லாரும் கிளம்புங்க. ஏமா, நீ மட்டும் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க? கிளம்பு. அக்காவை விட்டுட்டு போக போறோமே, அவ எப்படி சமாளிப்பா? எங்க கொடுங்க, நானே தச்சிடுறேன். தேவி, குடுன்னு சொல்றேன்ல, குடு, நான் தைக்கிறேன், குடு. என்னங்க நீங்க செய்யற காரியத்தை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு. தேவி, இதுல என்ன வெக்கம் சொல்லு? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? வெளியே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வீட்டுல பொண்டாட்டி கிட்ட புருஷன் அடங்கிதான் இருக்கணும். தேவி, பாத்தியா, கரெக்டா தைச்சிட்டேன். இதெல்லாம் சிம்பிள். ஏங்க எப்படிங்க அதுக்குள்ள கத்துக்கிட்டீங்க? இந்த பேலன்ஸ் 3 ஹூக்க தைச்சு எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுறன்னு மட்டும் பாரு.